தலைப்பகுதிக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தலையிலே அநேக வியாதிகளோட தலைவலி, தலையிலே கட்டிகள் மிகவும் வேதனைப்படுகிறதான நிலைமை, தலையிலே கேன்சர் கட்டி அவதிப்படுகிறதான ஒரு நிலைமை, மூளை வேதனை, தலையில் இப்படி ஒவ்வொரு பாகங்கள்லையும் ஒவ்வொரு தலையினுடைய தலைக்குள்ளே ஒவ்வொரு வியாதிகளே, அநேக வியாதிகளிலே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறதான என் அன்பு ஜனமே, தலைப்பகுதியில் உங்களுடைய கரங்களை வைத்து கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் படைத்தவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நீ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆவியானவரே, ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்க்கிறீர் ஆண்டவரே. ஐயா, அந்த தலைவேதனையோடு கூட என் தேவனே, தலையில் இந்த கட்டி இருக்கிறபடினாலே இந்த கட்டியினுடைய வேதனையோடு, அப்பா, தலையில் இருக்கிற நரம்புகளின் வேதனையோடு, கர்த்தாவே, மூளை பகுதியினுடைய வேதனையோடு என் தேவனே வேதனைப்படுகிற ஜனங்களை என் தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதே இப்பொழுதே அவர்களுக்கு தலைப்பகுதியிலே உம்முடைய கரத்தை வைத்து என் தேவனே பரிபூர்ணமான விடுதலையை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. எங்கள் அன்பு தகப்பனே, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. இப்பொழுதே ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். என் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விடுவித்தார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொல்லும்படியாய் ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உண்டாவதாக. ஆமென்.